இந்த வல்லமை இந்த வரங்கள்லாம் எதுக்குங்க ஆண்டவர் தந்தார்? ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கா? எபிரேயர் 2:4 எதுக்கு? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்கள் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? இந்த அற்புதம், அதிசயம், வரம், வல்லமை இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இது இவன் வல்லமை பெருசா, வரங்கள் பெருசா, அற்புதங்கள் பெருசா, அதிசயங்கள் பெருசா? எது பெருசு? ரட்சிப்பு பெருசு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையிட்டு இருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி என்ன செய்யும்? ரட்சிப்பை பற்றி கவலையே கிடையாது. முக்காடை போட்டுட்டு வெள்ளையும் கட்டிட்டு இங்கே கொண்டு பைபிளையும் வச்சுக்கிட்டு சபையில் போய் ஏதாவது கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி 2 குதிப்பு குதிச்சுட்டு வந்துட்டா நான் யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க. உனக்கு ரட்சிக்கப்பட்டவன்னு சொன்னது யாரு? பாஸ்டர். நீ ரட்சிக்கப்பட்டதை உன் பாஸ்டர் சொல்லதுக்கு முன்னாலே, உங்கள் அம்மா அப்பா சொல்லதுக்கு முன்னாலே உனக்கோடு இருக்கக்கூடிய ஆவியானவர் தெரியுமா சிவா, நீ ரட்சிக்கப்பட்டவன் என்னுடைய பிள்ளை என்கிறதை ஆவியானவர் உனக்கு சாட்சி கொடுப்பாரு. அப்போ இந்த வல்லமை வரங்கள்லாம் எதுக்கு தெரியுமா? ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்படணும். ஆத்தும ரட்சிப்பை வலியுறுத்தாத வல்லமைகள் தேவனுடைய வல்லமைகள் அல்ல. தேவனுடைய வல்லமைகள் அல்ல. ஆத்தும ரட்சிப்பை வலியுறுத்தாத அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள் என்று சொல்லுவோமானால் அது சாத்தானுக்குரியது. சாத்தான் அற்புதம் செய்வானா? நீங்கள் வசனத்தை பொறுமையாக வாசிங்க. இப்போ வாசிக்காண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 13, 14 அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளினுடைய ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பியாய் பயங்கரமாக செய்வான்.